Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் வறுவல். இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் தான். நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நாம் 2 சைடும் 2 ஸ்லிட் போட்டுக்கலாம். அதாவது 2 பக்கமும் கத்தி வச்சு நீள வாக்கில் கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்கு உள்பகுதியில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் கூட தெரியும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போடுறேன். இதே மாதிரியே நாம் எடுத்து வச்சிருக்க எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்லிட் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூடவே 3 மாவு சேர்க்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். அந்த முழுசாக பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது அதை ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் அது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை நாம் ஸ்லிட் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயில் நல்லா ஈவனாக தடவிக்கலாம். ஒரு கத்திரிக்காவாக எடுத்து உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் ஈவனாக இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். இந்த டைமில் நாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிடலாம். அதுக்காக ஒரு அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நாம் மசாலா தடவி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் ஒரு டைமில் 4 கத்திரிக்காவை போட்டிருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை எடுத்து அதோட அடுத்த பகுதியை மாற்றி விடலாம். இந்த மாதிரியே கத்திரிக்காவை முழுசாக எல்லா பகுதியும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி அதை திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அதே டைமில் ஃப்ளேம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காவோட வெளிப்பகுதியும் உள்பகுதியும் ஈவனாக நமக்கு குக் ஆகும். ஃப்ளேம் நீங்கள் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா வெளியே கருகி போயிடும். அதே சமயத்தில் உள்பகுதி குக் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃப்ளேம் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவோட எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நல்ல எண்ணெயிலேருந்து எல்லா கத்திரிக்காவையும் எடுத்துடலாம். எடுத்து நான் அதை சர்வ் பண்ணுற பவுல்லையே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரியே 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதையும் இதே மாதிரி 1 மினிட்க்கு ஒரு வாட்டி நம்ம அதை திருப்பி விட்டு எல்லா இடமும் ஃப்ரை ஆகணும் ஈவனாக. இப்போ எல்லா இடமும் ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. அதையும் எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற பவுல்லே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நாம் மசாலா தடவி வச்சுருந்த எல்லா கத்திரிக்காவையும் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதான் கரெக்ட் பக்குவம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதே சமயத்தில் உள்பகுதி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ நாம் செஞ்ச கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முழுசாக கத்திரிக்காவை சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைப் கத்திரிக்காய் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். சிலர் சின்ன குண்டு கத்திரிக்காயில் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நான் இந்த கத்திரிக்காவை செலக்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கத்திரிக்காவும் இதே மாதிரியே மெத்தடில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இந்த மாவு சேர்க்கறதுனால இந்த மசாலா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகும். பொதுவாக கத்திரிக்காயில் மேல் பகுதி வளவளப்பாக இருக்கிறதுனால மசாலா பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மேல் பகுதியிலே நல்லா மசாலா பிடிச்சி உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.